எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். சில ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த டாபிக் வந்து நான் எடுத்திருக்கேன். சோ இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி நம்ம வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்க போறோம். இதுல சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறுகள் என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஹைஜீன், நம்ம ஃபுட்ட ஹேண்டில் பண்றோம். யாரா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடீஸா இருந்தாலும் சரி, யார் ஃபுட் ஹேண்டில் பண்ணாலுமே நம்ம வந்து என்ன மாதிரி பழக்கவழக்கங்கள நம்ம வந்து பின்பற்றணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரி பழக்கவழக்கங்கள கொஞ்சம் சொல்லிக் குடுக்கணும். அத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி நம்ம வந்து தவறுகள் எடுத்துக்கிறோம், இல்ல என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சத்தான உணவுகள், நம்ம காய்கறி, பழங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். எந்த ஒரு யூடியூப் எடுத்தாலுமே நம்ம காய், பழங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்தந்த சீசனுக்கு, அந்தந்த ஊர்கள்ல நம்மளுக்கு தாராளமா நெறைய கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சத்துக்கள் நிறைந்த உணவுகள நம்ம எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப மாம்பழம், மாங்காய் சீசன் வரப்போகுது. மாங்காயா சாப்பிடலாம். கனியா சாப்பிடறதுக்கு பதிலா. ரொம்ப கனிஞ்சது சாப்பிடறதுக்கு பதிலா. கனியா வந்து அ வந் எ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி எப்பயோ டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலரா எடுக்கணும்னா, காயா வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வெள்ளரி பிஞ்சு சீசனு, அதே மாதிரி தர்பூசணி அதெல்லாம் அதிகமா கிடைக்குது. சோ அதெல்லாம் தாராளமா அதிகமா எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு மீலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட அதிகமான போர்ஷன் வந்து அதிகமா எடுத்துக்கலாமா அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து காய்கறி, பழங்கள் எல்லாமே ஒண்ணா எடுத்துக்கணும். நட்ஸு, ஆ நம்மளோட மாவுச்சத்து, புரதச்சத்து எல்லாமே ஒண்ணா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒண்ணா எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஒண்ணா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப பழங்கள் வந்து இருக்கு அப்படின்னா, நம்மளோட உணவுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு பசிய வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான பசிய வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பழங்கள சாப்பிட்டுடுறோம் அப்படின்னா, நம்ம பசிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து மிதமான இதுல இருக்கும். அப்ப ரொம்ப அதிகமான அளவு நம்மளோட அரிசி வகைகள், அரிசி வகைகள், தோசை வகைகள், இட்லிலாம் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா எடுக்க மாட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பிளேட் செட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மள காய்கறியோட சேர்த்து எடுத்துக்கும்போது, நம்ம அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பழங்கள சாப்பிட்டுட்டு, 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது காய்கறிகளா இருக்கணும். ஏன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டேஸ்ட்டுக்கு சைட் டிஷ்க்காக நம்ம வந்து எடுத்துக்குவோம். அந்த மாரி இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறிய சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா மெயினா நம்மளுக்கு என்ன சாதம் இருக்கோ, இல்ல தோசை, இட்லி என்ன இருக்கோ, அத வந்து நம்ம சாப்பிடும்போது, நம்மளுக்கு அது அ அளவா சாப்பிட்டுக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா தோசை, இட்லி அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லை அ பூரி, இல்ல சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமா சாப்பிடுவோம். இதுலயும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னா, சிறுதானிய உணவுகளோட தோசை, இட்லி வந்து எடுத்துக்கும்போது, ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல்லா இருக்கும். நம்ம 2 இட்லி இல்ல 2 தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வயிறு நிறையிற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நார்ச்சத்து மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, முழு தானியங்கள், முழு பருப்புகளா இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து அதிகமா கிடைக்கும். நம்ம எததான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சோடா மாதிரி ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து அதிகமா ஃபுட் ஐட்டம்ஸா அதிகம் நெறைய ஃபுல் மீல்ஸா சாப்பிட்டுட்டேன். இல்ல நம்ம நான்வெஜ் ஐட்டத்துல நெறைய ஐட்டம் எடுத்துக்கிட்டேன். அப்ப செரிமான தன்மைக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெமன் ஜூஸ் புழிஞ்சு குடிக்கலாம். அது காஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சோடாவோட லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்லயே ஈஸியா பிரிப்பேர் பண்ணிரலாம், செஞ்சர்லாம். அது நம்ம எடுத்துக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, சத்து அதிகம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செரிமான தன்மையும் ஈஸியா ரிமூவ் பண்ணிரும். செரிமான தன்மைய மட்டுமா ரிமூவ் பண்ணும், நம்மளோட இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் ஃபர்ஸ்ட்டு. அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம அதிகமா தண்ணி குடிக்கணும். இப்போ நம்மளுக்கு சம்மர் வந்துருச்சு. சம்மர் வரும்போது மட்டும் தான் நம்ம வந்து நெறைய தண்ணி குடிப்போம். வின்டர்லயும் எல்லா சீசன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி குடிக்கணும் அப்பப்போ. நம்ம நல்லா ஒரு பெரிய பாட்டிலா வச்சுட்டு ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். முடிஞ்சா 2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, சிப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. தாகம் அடிச்ச பிறகு நம்ம வந்து
தண்ணி குடிக்கணுங்கிறத கொஞ்சம் மாத்திக்கிட்டு, தாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து தண்ணி குடிக்கிறத ரொம்ப ரொம்ப பழக்கப்படுத்தி வச்சுக்கலாம். நம்மளோட உணவு பிளேட், நம்மளோட ஃபுட் பிளேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும். சின்ன சைஸா வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு. இன்ச்ல வந்து பார்க்கும்போது 8 இன்ச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பகுதிகள் வச்சாலும் சரி, இல்ல ரவுண்ட் ஷேப்பா வாங்குனாலும் ஓகே தான். இல்ல ஸ்கொயர் ஷேப்லயும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அது நம்மளுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளோட சைஸோட தட்டோட சைஸ் வந்து 8 இன்ச் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக் ஐட்டமா எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அவசியம். அதே நெக்ஸ்ட்டு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அவசியமா எடுத்துக்கலாம். ஏன்னா கால்சியம் நம்மளுக்கு அதுலருந்து தான் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமான பங்க நம்ம வந்து நம்மளோட பிளேட்ல எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வகை, 5 வகை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவியல் ரீதியா நம்ம வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே அத எடுத்துக்கும்போது ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச்சா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அதுல இருந்து தான் கிடைக்குது. அதனால நம்மளுக்கு செல் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதே மாதிரி ஃபுல் பிளேட் எடுத்துக்கும்போது, அவங்களுக்கு முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். புரதச்சத்து கண்டிப்பா இருக்கணும். அது நான்வெஜ் ஐட்டத்துல இருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு பொரிச்சது நெறைய எண்ணெய் ஊத்தி செஞ்சதா இல்லாம, நம்மளுக்கு ஓரளவுக்கு மிதமான எண்ணெயில செஞ்சதா, நம்ம கொஞ்சமான எண்ணெயில வந்து நம்மளுக்கு வந்து சமைச்சதா இருக்கணும். ஏன்னா, அதிலேயே நம்மளுக்கு ஆக்சுவலா நெறைய கொழுப்பு சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதே சரி பங்கா வந்து பாத்தீங்கன்னா, புரதச்சத்து ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம அளவா எடுத்துக்கணும். நம்ம பருப்பு வகைகள், பயிறு வகைகள்லாம் பார்க்கும்போது, முளைக்கட்டின பருப்பு வகைகள் வெஜிடேரியனா இருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பருப்பு, 3 பருப்பு தாராளமா எடுத்துக்கணும். அது போக நம்மளுக்கு நட்ஸு, நம்மளோட பாதாம், பிஸ்தா, இந்த வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கணும். அது கூட நம்மளோட அ சீட்ஸ், நம்மளோட விதைகள். என்னென்னலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம், எள்ளு எடுத்துக்கலாம், சூரியகாந்தி விதை, பூசணி விதை இதெல்லாம் வந்து எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு ஒமேகா 3 ரிச்சா கிடைக்குது. அதோட சேர்த்து புரோட்டீனும் கிடைக்கும். அ நம்மளோட மெயினான ஐட்டத்துக்கு வரலாம். நம்மளோட மாவுச்சத்துக்கு வரும்போது, வெள்ள அரிசியிலேயே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வெள்ள அரிசியில ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்மளுக்கு ஃபுல்லா நம்மளுக்குள்ள மாற முடியாது. ஒரு 3 நாள் வந்து வெள்ள அரிசியாவும், ஒரு 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள் மற்றும் நம்மளோட அரிசி வகைகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கைக்குத்தல் அரிசி இருக்கு, சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு. ஆம் இந்த மாரி அரிசிகள் வந்து மாத்தம்போது, நம்மளுக்கு அது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, எல்லாமே ஈஸி ஆயிடும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நம்பர் 1 நம்மளோட மாவுச்சத்து அதிகமா எடுத்துக்கிறது. இப்ப யார கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்ல என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்க அதிகமா இட்லி, தோசை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே வொர்க்கிங்ல இருப்பாங்க. இல்ல பிஸி ஷெட்யூல்லயே இருக்கும்போது, அவங்க அதே தான் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் மாத்தி நம்ம கேழ்வரகு கேழ்வரகு தோசை எடுத்துக்கலாம், கம்பு தோசை எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள்ல ஒவ்வொரு இதையும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம கலவையா போட்டு ஒரு நவதானியம் போட்ட மாதிரி நம்ம தோசை, இட்லி இந்த மாரி பண்ணி பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப இயல்பா முடியும். ஆ தோசை, இட்லி மட்டும் இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு மாதிரி சாப்பிடலாம். இல்ல உப்மா மாதிரி சாப்பிட கண்டிப்பா முடியும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ கொஞ்சம் மாத்திக்கிறது, டிஃபன் ஐட்டத்துல மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தண்ணி வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி குடிக்கிறது நல்லதா? அப்படின்னா, கண்டிப்பா நல்லது. ஆனா எப்ப குடிக்கணுங்கிற அந்த அளவு வெகுது இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நான் போன நம்ம கண அ லிவர பத்தி எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட சாப்பிடும்போது நெறைய ஃபுட்ல ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது, நம்ம நெறைய பொரிச்சு சாப்பிடுறோம். இல்ல வறுத்து சாப்பிட்டா கூட சில பேர் நெறைய எண்ணெய் ஊத்துற பழக்கங்கள் இருக்கு. சில இன்கிரீடியன்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, சில நம்ம சேர்க்கக்கூடிய உணவு பழக்கங்கள்லயே வந்து நம்மளுக்கு நெறைய எண்ணெய் இருக்கக்கூடிய தன்மைகள். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் சொன்னேன். சீட்ஸ் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம்னு சொன்னேன். அதிலேயே நம்மளுக்கு ஃபேட் கன்டென்ட் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. அத மென்னு சாப்பிடும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கணையத்துல ஆ லிவர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பித்த நீர் வந்து சுரக்கும். அத டைஜஸ்ட் பண்றதுக்கு, நம்ம செரிமானம் பண்றதுக்கு பித்த நீர் சுரக்கும். அந்த டைம்ல நம்ம நெறைய கடகடன்னு தண்ணி இல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் அப்டின்னா கூட, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சு சிப் பண்ணிக்கிட்டே வரோம். சாப்பிடுறது ஃபுல்லா அப்டின்னா கூட, நம்மளுக்கு அந்த பித்த நீரும், நம்மளுக்கு செரிமான தன்மைக்கு HCl நம்மளுக்கு வந்து சுரக்கும் இல்லைங்களா? வயித்துல. அந்த ஒரு அமிலத்தன்மையும் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆசிடா இருக்கும். இத போய் நியூட்ரல் பண்ணிடுச்சுன்னா, அந்த இடத்துல செரிமான தன்மை வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைவாயிடும். அதனால நம்மளுக்கு அதிகமா செரிமான தன்மை கோளாறு பிரச்சனைகள் வந்து நெறைய வரதுக்கு எதிர்கழிச்சுட்டு வரும் சில பேத்துக்கு. அதனால தூக்கமின்மையாகும். நெறைய வந்து நைட் டைம்ல நெறைய ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுறாங்க.
நைட் டைம் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பொரிச்சது, எண்ணெயில பொரிச்சது, ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டான ஸ்டீம்டான ஃபுட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். புட்டு, இல்ல வந்து இட்லி, ஆவியில வேக வச்ச இடியாப்பம், இந்த மாதிரி ஐட்டம் வந்து வச்சுக்கும்போது, நம்மளுக்கு ஈஸியா வந்து செரிமான தன்மைய நமக்கு ஈஸியா பண்ணும்போது, நம்மளுக்கு தூக்கமும் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நம்ம திருப்தியான தூக்கம். நம்ம 7 டூ 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி தூக்கம் வந்து இருக்கும். எந்த டைம்ல நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும், நைட் ஃபுட் அப்படின்னுங்கும்போது, நம்ம 7 மணி, 7:30 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பழங்காலத்துல சித்தர்கள் வந்து வந்து அவங்கலாம் நைட் ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்றத மாதிரி நம்மளோட ஆயுர்வேதா இதுல சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம அவ்ளோ டீப்பா போ வேணாம். அவங்க வந்து சன்செட்டுக்கு முன்னாடி இந்த பறவைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா, சன்செட்டுக்கு அப்புறம் சூரிய உதயம் மறைஞ்சதுக்கு அப்புறம் எதையுமே வந்து சாப்பிடாது. நம்ம என்னதான் விருந்தே வச்சாலும் கண்டிப்பா சாப்பிடாது. அதுபோல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நம்ம அந்த டைம்ல வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது. 7 டூ 8 மணி நேரம் சரி 7 டூ 8:00க்குள்ள நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். லஞ்ச் பிளேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலர் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, "காய்கறி வச்சுக்கிட்டீங்களா? காய்கறி எடுத்துக்குவீங்களான்னா?" கண்டிப்பா எடுத்துக்குவேன்னு சொல்லுவாங்க. எவ்ளோ கிலோக்கள் எவ்ளோ காய்கறி எடுத்துக்குவீங்க? எவ்ளோ கிலோல எடுத்துக்குவீங்க? அப்படின்னு கேட்டா, 1/4 கிலோல எடுத்துக்குவேன். எத்தன பேர் வீட்ல இருக்காங்க அப்படின்னும்போது, 4 பேர் இருக்கேன்னு சொல்லுவாங்க. 4 பேத்துக்கு 1/4 கிலோ காய் பிரிச்சு பகிரும்போது, அதுலயும் மீதி இருக்கும். அத அப்புறமாவும் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடாம, ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1/4 கிலோ காய். 1/4 கிலோ காயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கூட நம்ம வந்து வித்தியாசமா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, காய்கள் அதிகமா இருக்கணும். குறைவான சின்ன கப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐஸ்கிரீம் கப் இருக்கும் இல்லைங்களா? அந்த கப் நமக்கு சின்ன ஐஸ்கிரீம் கப் வாங்குவோம்ல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சால்ட் நம்ம உப்பு வந்து உபயோகப்படுத்துறது ரொம்ப அதிகமாவும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு யாரோ டாக்டர் சொல்லிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு. அதனால நம்ம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பையே தவிர்க்கிறவங்க இருக்காங்க. சுத்தமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா உப்பையே சாப்பிடுறது இல்ல அப்படின்பாங்க. அது 2மே இந்த இந்த லெவலுக்கும் போக்கூடாது. ரொம்ப அதிகத்துக்கும் போக்கூடாது. சேர்த்துக்காமயே இருக்கக்கூடாது. அளவா நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுக்கு 5 கிராமுக்கு ஒரு நாளைக்கு உப்பு தேவைப்படுது. அந்த அளவுக்கு உப்பு கண்டிப்பா எடுத்துக்கணும். நெறைய வந்து சால்ட் ஆட் பண்ண ஃபுட்ஸ் எதுவுமே அப்பளம், வத்தல், வடகம் அத மாதிரி தினந்தோறும் கருவாடு இந்த மாதிரி அதிகமா நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது. கண்டெய்னர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ண அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயே அப்படியே ஹீட் பண்றது. ஓவன்ல வச்சு அப்படியே ஹீட் பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல இருக்கும். அத அப்படியே ஹீட் பண்ணும்போது அதோட அது கீழ போட்டிருப்பாங்க. என்னதான் மைக்ரோவேவ் ஓவன் சேஃபா இருந்தாலும் கூட, நம்மளுக்கு வந்து அந்த மாரி ஹீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட அது பார்ட்டிகிள்ஸ்லாம் அந்த துகள்கள்லாம் வந்து அந்த உணவோட சேரும்போது, நம்மளுக்கு வந்து சாப்பிடுறதுனால நம்மளுக்கு நெறைய வியாதிகள் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் நம்மளே வழிவகுக்கிறோம். நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சிலிகான் சிலிகான்ல கரண்டிகள்லாம் வச்சுட்டு நமக்கு இது பண்ணும்போது, கிளறும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய YouTubeலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பா பயன்படுத்த வேண்டாம். நம்மளுக்கு இயற்கையா யூசுவலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல யூஸ் பண்ணுவோம். கரண்டி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சில்வர் கரண்டி யூஸ் பண்ணுவோம். இல்ல மரக்கரண்டி யூஸ் பண்ணலாம். இல்ல மண்பானை சட்டி அந்த மாரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு உகந்ததான பொருட்கள். நெறைய பொரிச்ச உணவுகள் கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்டின்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதிகமா நம்மளுக்கு பழ காய்கறிகள் எடுத்துக்க சொல்லலாம். எடுத்துக்க சொல்றோம். ஆனா, அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்னு நெறைய கம்ப்ளைண்ட் வரும். அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க குடுக்குற மெத்தட்ல இருக்கு அப்டின்பேன். அவங்க வந்து என்ன எப்படி குடுப்பாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம நம்ம எப்படி சாப்பிடுவோம் எல்லாரும் பெரியவங்க எப்படி சாப்பிடுவோம்? கட் பண்ணி வச்சா சாப்பிடுவோம். அந்த மாதிரியே குடுப்பாங்க. அந்த மாதிரி குடுத்தா அவங்களுக்கு எப்படி புரியும்? அப்படி அத வந்து எப்படி நம்ம குடுக்கலாம்னா, தோசையிலயோ, இட்லிலயோ அத மாரி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாரி மிக்ஸ் பண்ணி நம்ம குடுக்கும்போது, அந்த கலர் வந்து பீட்ரூட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா அரைச்சு குடுக்கும்போது, இல்ல துருவி போட்டு குடுக்கலாம். நெறைய காய்கறிகள் நம்ம வந்து சட்னியா செய்ய முடியும். பீக்கங்கா சட்னி செய்ய முடியும். அதே மாதிரி முள்ளங்கி சட்னி செய்ய முடியும். வெண்டைக்காய் சட்னி செய்ய முடியும். இந்த மாதிரிலாம் குடுக்கும்போது, அவங்க கண்டிப்பா இன்ட்ரஸ்டடா எடுத்துக்குவாங்க. நம்ம செஞ்சு குடுக்குற முறையில இருக்கு. சோ, அத வந்து நம்ம மாத்திக்க முடியும். நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மூத்தி மாரிலாம் குடுக்கலாம். ஸ்மூதி பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மூதி மாரி குடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி ஃபுட் ஹைஜீன வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லணும். அவங்க எங்கேயோ வெளிய போயிட்டு வராங்க, இல்ல ஸ்கூல் போயிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து, அதுக்கப்புறமா ஃபுட்ல வந்து கை வைக்க சொல்லணும். அதே மாதிரி நல்லா கை கழுவிட்டு ஒவ்வொரு தடவையும் கை கழுவிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்ல வந்து சாப் அ உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும்.
2 டைம் பிரஷ் பண்றது ரொம்ப அவசியம்ன்றது சொல்லிக் குடுக்கணும். ஏன் 2 டைம் பிரஷ் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாயில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, டைஜெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுல வந்து நம்ம அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான், அவங்களும் பாத்துட்டு, ஆமா எல்லாம் நம்ம வீட்ல எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால, அவங்களும் வந்து செயல்பாடு கொண்டு வருவாங்க. எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பாயில் ஃபுட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழுகின பழங்கள் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து வலியுறுத்தணும். ஆ அவங்களுக்கு அப்பயே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுக்கும்போது தான், அழுகுன பழங்கள் எங்க கொஞ்சம் அழுகிருந்தாலும், அத வந்து அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியா உடம்புக்குள்ள போகும்போது, வயித்துல வந்து நெறைய கெட்ட பாக்டீரியா வந்து உருவாகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்கிறது. பாக்கெட்டா நம்மளுக்கு வந்து சிப்ஸ் வாங்கி குடுக்கறதுக்கு பதிலா, நம்ம வீட்லயே வந்து ஒரு நிலக்கடலை வறுத்து குடுக்கறது, இல்ல பொரியலா வந்து ஒரு சாலட் மாரி பண்ணி குடுக்கறது, வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் மாரி அழகழகா அவங்க கலர்ஃபுல்லா குடுக்கும்போது அவங்க கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. அவங்க கூட நம்ம பெரியவங்க யாராவது உட்கார்ந்து, அவங்க அக்காவோ, இல்ல யாராவது சம்திங் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடும்போது, அவங்களும் அந்த பழக்கத்துக்கு வந்து உருவாக்கிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியா நம்ம வந்து யுனைட்டியா நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடுறத அவங்க வந்து பழக்கப்படுத்தணும். தனியா உட்கார்ந்து சாப்பிடுறது அந்த மாரி பழக்கப்படுத்தக் கூடாது. ஏதாவது ஒரு 3 வேளையும் நம்ம உட்கார்ந்து சாப்பிட முடியாட்டி கூட, ஒரு நேரமாச்சு குழந்தைங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது, அவங்க எப்படி சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. இப்படி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி முறையில சாப்பிடணும். சில பேரு அந்த சாப்பிடுற விதமே மாறி இருக்கும். இல்ல சில இத விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லிக் குடுக்கலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடும்போது, பிரேயர் பண்றத வந்து அவங்களுக்கு வந்து கத்துக் குடுக்கணும். அப்ப அவங்க வந்து ஃபுட் வேஸ்ட் பண்றத அவங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம பெர்சனல் ஹைஜீன் நம்ம ஃபுட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம என்னென்ன மாதிரி அ இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து கண்டிப்பா நம்ம யாரு கிச்சனுக்குள்ள போறோமோ, அவங்க வந்து கைய அலம்பிட்டு, கைய கழுவிட்டு வந்து போய் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஹெல்தியா இருக்கணும். நம்ம ஏதாவது காஃபோ, ஃபீவரோ வச்சுட்டு நம்ம வந்து சமைக்க போறோம் அப்டின்னா, கண்டிப்பா மத்த ஃபேமிலி இருக்க மத்தவங்களுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அத வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நம்ம கிளீனா இருக்கணும். ஆ நம்மளோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா இருக்கணும். நல்ல வெளிச்சமான உள்ள இடத்துல இருக்கணும். நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல இருக்கும்போது, நம்ம கிச்சன வந்து நம்ம வந்து அ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளசன்ட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நெயில் கட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தலைவிரிக்கு ஓரமா வந்து கிச்சனுக்குள்ள போக்கூடாது. ஆ காட்டன் கிளாத் யூஸ் பண்ணணும். ஏன்னா, நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம சமைச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஓவரா தும்மல், இருமல் வருது அப்டின்னா, அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வெளிய வந்து தான் அந்த தும்மல், இருமல்லாம் செஞ்சுட்டு நம்ம மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிச்சனுக்குள்ள போணும். இந்த மாதிரி ரொம்ப அதிகமா வருது அப்டின்னா, அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது பண்ணிக்கலாம். மாஸ்க் ஏதோ போட்டுக்கிட்டு, அதெல்லாம் என்ன பண்ண முடியுமோ, அத வந்து நம்ம பண்ணிக்கிட்டு, நம்ம சமைக்க போலாம். இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. நம்ம திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரு குறளே இருக்கு. "மருந்தென வேண்டாமாம் யாக்கேக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின்." அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொன்னேன் இல்லைங்களா? இத வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்ம நல்ல உணவுகள எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு ஒரு மருந்துங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையே இல்ல அப்படின்றத திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் நெறைய ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க வந்து பயனடைங்க. தேங்க் யூ.